ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட மதுராசி திரைப்படம் வந்து இப்போ வந்து ஓடிடியில் வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ரிலீஸுக்கு கொண்டு போய் இத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கா அப்படின்றது ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருக்கோ தான் நம்மளோட சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் அமரன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கரியர் பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வசூல் வந்து ரொம்ப பெரிய சாதனை பெற்றுச்சு. ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் மதுராசி, அதுக்கப்புறம் சுதா கோங்கரோட இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற ஒரு 2 திரைப்படம் கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட மதராசி திரைப்படத்தில் வந்து ருக்மணி வசந்த் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் நம்மளோட விக்ராந்த் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்ட்டு வந்து ஸோ வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்நிலையில் இப்போ வந்து நம்மளோட மதராசி திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட வந்து ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு 25 கோடி கிட்ட வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியில் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.